ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீதி நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நூல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். ஜோதிடம் ஒரு ஆயக்கலைகளில் 64 ஒரு கலை. இந்த கலையின் மூலம் இந்த உலகில் சொல்ல முடியாத ஏதாவது இருக்கிறதா என்று பார்ப்போமானால் நிச்சயம் இல்லை என்று அறுதிட்டு பேசிவிடலாம். அந்த அளவுக்கு கிரகங்களினுடைய கதிரலைகளையும் நட்சத்திரத்தினுடைய கதிரலைகள் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் எந்த அளவுக்கு ஒரு ஜோதிடன் கிரகிக்கிறானோ அந்த அளவுக்கு இந்த பூமியில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அனைத்து விதமான நிகழ்வுகளுக்கும் இந்த கிரகங்களும் நட்சத்திரங்களும் மிகச்சிறந்த வழிகாட்டியாக அமைகிறது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஜோதிடம் அங்கு கற்றுக்கொண்டோம், இங்கு கற்றுக்கொண்டோம், அவரிடம் கற்றுக்கொண்டேன், இவரிடம் கற்றுக்கொண்டேன் என்று ஜோதிடையை கடையை விரித்து வியாபாரத்தை பார்க்க ஆரம்பித்து விடுகிறார்கள். எந்த ஒரு கலையானாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கற்றுக்கொண்டு அதன் மூலம் வருமானத்தை பார்த்து விடலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஜோதிடம் என்பது மிக மிக சிக்கல் கலந்த ஒன்று. எவ்வளோ பெரிய புத்திசாலி, எவ்வளோ பெரிய கல்வி அறிவு உள்ளவர்களாக இருந்தாலும் கிரகங்கள் இசைந்து நம்மோடு பயணிக்காத வரையில் ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய சமாச்சாரம். இதற்கு அடிப்படையும் காரகத்துவங்களே, ஆழ்ந்த அனுபவமும் காரகத்துவங்களும் ஒன்று சேரும் பொழுது மிகப்பெரிய ஜோதிடன் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஜோதிடத்தை ஒரு 40% உணர்ந்து விட்டாலே இந்த பூமியில் உள்ள உயிர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70-80% பலனை தந்துவிட முடியும். அந்த வகையில் காரகத்துவங்களே முக்கியத்துவம் பெறுகிறது. முழுமையான ஜோதிடத்திற்கு இந்த காரகத்துவங்களை தவிர வேறு எந்த ஒரு விஷயமும், எந்த ஒரு கல்வியும், எந்த ஒரு முயற்சியும் மனிதனுக்கு உதவிகரமாக இல்லை என்பது கடந்த 26 வருடத்தில் நான் கண்ட அனுபவம். இந்த காரகத்துவங்கள் சார்ந்த விஷயத்தை எந்த ஒரு ஜோதிடரும் ஏனோ சொல்ல மறுக்கிறார்கள் அல்லது அவர்களுக்கு தெரிவதில்லை. இந்த இரண்டில் ஏதோ ஒன்று அவரிடம் இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது சமூக வலைதளத்தில் அனுபவம் சார்ந்த, அறிவு சார்ந்த காரகத்துவங்களை இதுவரையிலும் எந்த ஒரு ஜோதிடம் சொல்லுவதாக காணவில்லை. இனி என்னுடைய காணொளிகளை பார்த்து என்னோடு பயணித்து கொண்டு வருபவர்களுக்கு அனைவருக்கும் ஜோதிடம் என்பது ஈஸியாக கை கேட்டும் கனியாக அல்லது சுலபமாக கைவரப்பெறுவார்கள். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் நான் நூல்களில் படித்ததோடு மட்டுமல்லாமல், ஆசிரியரிடம் படித்ததோடு மட்டுமல்லாமல், என்னுடைய நேரடி அனுபவத்தை இதோடு சேர்த்து தந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இன்று நட்சத்திர காரகத்துவங்களில் மிருகசீரிஷ நட்சத்திரம் என்ற செவ்வாயினுடைய முதல் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் ரிஷப ராசிகள் 2 பாதமும் மிதுன ராசியில் 2 பாதமும் அமைய பெற்றிருக்கின்றன. இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்று பார்க்கும்போது ஆதிநாராயண பெருமாள் கோவில் சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றது. அடுத்து இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கான காயத்ரி மந்திரம் ஓம் சசிசேகராய வித்மகே மகாராஜாய தீமகி தன்னோ மிருகசீர்ஷ பிரசோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் 9 முறை பாராயணம் செய்து வாருங்கள். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ரிஷபராசியில் பிறந்திருந்தாலும் மிதுன ராசியில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் 21 நாட்களில்
உங்களுடைய மனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுவதை கண்டிப்பாக உணர முடியும். இதை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் அன்றோ அல்லது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அணுஜென்மம் திரிஜென்மம் என்று சொல்லக்கூடிய சித்திரை நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை தேர்ந்தெடுங்கள். பெரிய மாற்றத்தை உணர முடியும். அடுத்து, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முதல் பாதத்தில் பிறந்தால் 30 நாள் தோஷம் என்றும், 2ஆம் பாதத்தில் பிறந்தால் 28 நாள் தோஷம் என்றும், 3ஆம் பாதத்தில் பிறந்தால் 15 நாட்கள் தோஷம் என்றும், 4ஆம் பாதத்தில் பிறந்தால் 35 நாட்கள் தோஷம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் விரும்பி தொடர்பு கொள்ளும் காரகத்துவங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, வாசனை பொருள்கள், ஆடைகள், பூக்கள், பழங்கள், நவரத்தனங்கள், காட்டு மிருகங்களுடைய நெருக்கம், பட்சிகளுடைய நெருக்கம், மான்கள் போன்றவைகள் இவர்கள் அதிக ஈடுபாட்டோடு அக்கறையோடு இருக்கிறார்கள். இது இல்லாமல் சோமயாகம் என்ற ஒரு யாகத்தை ஈடுபாட்டுடன் செய்பவர்களாக இருக்கிறார்கள். இது இல்லாமல் கலைகளில் பாட்டு பாடுபவர்கள், நடனம் நாட்டியத்தோடு கூடிய பாடல்கள் இவர்களுக்கு சிறப்பாக வருகிறது. அதற்கு அடுத்தது இவர்களுடைய குணங்கள் என்று பார்க்கும் பொழுது எதற்கெடுத்தாலும் ஆசைப்படுபவர்களாக இருக்கிறார்கள். அதே சமயத்தில் எழுத்தாளர்கள் சித்திரம் வரைவது போன்ற வகைகளில் இவர்கள் ஈடுபாடாகவும் அக்கறையாகவும் இருப்பதை காண முடிகிறது. இவர்கள் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தவை. இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே அசைவமானாலும் சைவமானாலும் பச்சை மிளகாய் சேர்த்து சாப்பிடுவதில் கொஞ்சம் கூடுதல் ஈடுபாடு இருப்பதை நான் நிறைய முறை கண்டிருக்கிறேன். அடுத்து, பக்தி விரதம் அனுஷ்டிப்பவர்கள், சங்கீத ஞானம் உள்ளவர்கள், நடன நாட்டியத்தின் மீது இருக்கும் ஈடுபாடு அதிகமாக இருக்கிறது. இது இல்லாமல் வண்டி வாகன யோகம் உள்ளவர்கள், இதில் மிதுன ராசியில் வரும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிலபுலன்கள் இருப்பதாக அறியப்படுகிறது. இது இல்லாமல் இவர்கள் ரியல் எஸ்டேட் தொழில், நிலம் சார்ந்த வர்த்தகத்தில் சிறப்பாக இருக்கிறார்கள் என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. இது இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் நிலம் வைத்திருக்கிறார்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் வீடு கட்டி வாடகைக்கு விட்டிருக்கிறார்கள். இதை நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து, செல்வாக்குள்ளவர்கள் எதிரிகளை வெல்லுவதில் ஈஸியான புது நுணுக்கங்களை கண்டு அவர்களை வெற்றி கொள்ளுகிறார்கள். வாகன யோகம் உண்டு. அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இவர்களுடைய உடல் நலம் அப்படி என்று பார்க்கணும்னா, ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்தில் பலகீனமானமாகவும் இருக்கிறார்கள். முன்கோபம் உள்ளவுடையவர்கள், ஆசாரமிக்கவர்கள், வக்கீல் தொழில் சிறப்பாக இருக்கிறார்கள். சாது போல் காட்சியளிப்பார்கள். ஆனால் உண்மை பேசுதலின் பிறகு ஒரு பொய் இவர்களுக்கு பின்னால் ஒளிந்திருப்பதை காண முடிகிறது. அதே சமயத்தில் இந்த ராசி, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் இடமும் சுக்கிரனும் கெட்டிருக்கும் பட்சத்தில் இவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகளை வைத்துக்கொண்டு அந்த உறவின் மூலம் சின்ன சின்ன சங்கடங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் முரண்பாடுகளையும் சந்திக்கிறார்கள். இதை நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து, 27 நட்சத்திரங்களில் இது 5வது நட்சத்திரம் மிருகசீரிஷம். மாழ மண்டலத்தில் 53 பாகை 20 களை ஒரு வெகலை முதல் 66 பாகை முதல் பாகை 40 களை வரை பரவியுள்ளது. இது 3 நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரு கூட்டு தொகுப்பு. ஆகாயத்தில் மானின் தலைபோல் காட்சியளிக்கும். இதன் முதல் 2 பாதங்கள் ரிஷபராசியிலும், இரண்டாவது 2 பாதங்கள் மிதுன ராசியிலும் அமையப்பெற்றிருக்கின்றன. இதை சுமார் 50 வருடத்திற்கு முன்னால் நம்முடைய பெரியோர்கள் இந்த நட்சத்திரத்தை இரவில் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு அடுத்து ஒரு 2.5 மணி நேரம், அதே சமயத்தில் சூரிய உதயத்துக்கு முன் 2.5 மணி நேரம் வானத்தில் பார்த்திருக்கிறார்கள். இந்த நட்சத்திரத்தை மான்தலை நட்சத்திரம் என்று சொல்லி கூற கேட்டதுண்டு. அடுத்து, இந்த நட்சத்திரத்துக்குரிய குணாதிசயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் செயல்படக்கூடியவர்கள். பறவை இனத்தில் கோழி,
மரம் என்று பார்க்கும் பொழுது கருங்காலி, மான் நட்சத்திரத்தினுடைய தோற்றம் என்று பார்க்கும் பொழுது மானின் தலை, நாடி என்று பார்க்கும் பொழுது பித்தநாடி, அதிபதி செவ்வாய், வேதை நட்சத்திரம் சித்திரை அவிட்டம், தசா ஆண்டுகள் 7, மிருகம் என்று பார்க்கும் பொழுது பெண் சாரை, பாலினம் என்று பார்க்கும்போது அலி, பார்வை சமநோக்கு பார்வை, நிறம் வெண்மை, தன்மை மிருதுவானது, கணம் என்று பார்க்கும் பொழுது தேவகணம், ரட்சி என்று பார்க்கும் பொழுது சிரசு ரட்சி, விஷக்கடிகை என்று பார்க்கும் பொழுது 18 நாழிகை முதல் 22 நாழிகை வரை விஷக்கடிகை என்று உணர்ந்துள்ளோம். இந்த காலகட்டங்களில் இந்த 18-24 இடைப்பட்ட இந்த 4 நாழிகைகளில் சுப காரியங்கள் செய்வது, யாத்திரை பயணம் செய்வது, சின்ன சின்ன சண்டைகள் கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணி பெரிய பாதிப்பை தந்துவிடுவதை காணப்படுகிறது. ஆக உறவுகளிடம் வாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இது இல்லாமல் நோய்க்கென்று மருந்து சாப்பிடுவது என்பது தவிர்த்து விடுவது சாலச் சிறந்தது. இந்த நேரத்தில் ஒரு புதிய மனிதரை சந்திப்பதோ அல்லது வைத்தியம் என்று மருத்துவமனையை நோக்கி பயணிப்பதோ அல்லது சண்டை என்று செல்வதோ இது சமர்புரிய செல்வது என்பது ஆபத்தில் முடிந்து விடுவதை காண முடிகிறது. அடுத்து அமிர்த கடிகை என்று சொல்லப்படக்கூடிய அருமையான காலம் 38 நாழிகை முதல் 42 நாழிகைக்கு உட்பட்ட அந்த 4 நாழிகை உறவுகள், வரவு செலவு, போக்குவரத்து, மருத்துவம் மற்றும் புது மனிதர்களுடைய சந்திப்பு, புது வேலைகளுக்கான அஸ்திவாரமிடுதல், இது அனைத்தும் சாலச்சிறந்ததாக அமைகிறது. இதில் இளைய சகோதர வர்க்கம், தந்தை வழி தாத்தா வகையில் இளையவர்கள், இது இல்லாமல் நமக்கு நேர் இளையவர்கள் எந்த உறவுகளாக இருந்தாலும் அவர்களிடம் பழகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அந்த பழக்க வழக்கம் எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல லாபத்தையும் செல்வாக்கையும் தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது. இதனுடைய அதிதேவதை சந்திரன், அதிதேவதை என்று பார்க்கும் பொழுது பிரம்மா. சரி நண்பர்களே, இதுவரை சராசரி எல்லா ஜோதிடர்களும் சொல்லப்பட்ட காரகத்துவங்கள் சற்று ஏற்ற இறக்கம் வரலாம். இதற்கு மேல் சொல்லக்கூடியது என்று பார்க்கும் பொழுது இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு என்று உடலில் ஒரு சில பாகங்கள் ஆதிக்கம் பெற்றதாக இருக்கிறது. அந்த வகையில் உடல் உறுப்புகளில் முகம், முகவாய்க்கட்டை, குரல் வளை, தொண்டை சார்ந்த இரத்த குழாய், இதயத்திற்கு போகும் இரத்த நாளம், நாக்கின் அடியில் இருக்கும் சுரப்பிகள் போன்றவை செவ்வாய் நன்றாக இருக்கும் பட்சத்தில் இந்த உறுப்புகள் தரமாக இருக்கிறது. இது இல்லாமல் பல்லும் உள்பட தரமாக இருக்கிறது. இது ராகு, கேது, சனி, சூரியனுடைய சம்பந்தப்படும் பொழுது இந்த காரகத்துவம் பெற்ற உறுப்புகளில் ஏற்ற இறக்கம், நோய்கள், பிரச்சனைகள், சங்கடங்கள் உருவாவதை தவிர்க்க முடிவதில்லை. அதற்கு அடுத்து நோய் என்று பார்க்கும் பொழுது பருக்கள், வெட்டுக்காயங்கள், தொண்டை வலி, அலர்ஜி, மூக்கில் இரத்தம் வடிதல், மூக்கில் சதை வளர்தல் போன்ற நோய்கள் ஈஸியாக வருகிறது. இது இல்லாமல் இந்த மிருகசீரிஷத்தில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி, சூரியனுடைய சம்பந்தம் இருக்கும் பட்சத்தில் செவ்வாய் திசையில் சனி புத்தி, சனி திசையில் செவ்வாய் புத்தி, சூரிய திசையில் செவ்வாய் புத்தி, சனி அந்தரம் போன்ற காலங்களில் பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இந்த சூரியனும் செவ்வாயும் சனியும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் எந்த காலமாக இருந்தாலும், எந்த தசாபுத்தி நடந்தாலும் அந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தை ராகு கடக்கும் பொழுதும், கேது கடக்கும் பொழுதும், சனி கடக்கும் பொழுதும் சொல்லோனாத துயரத்தை தந்துவிடுகிறது. இது இளைய சகோதரத்திடமிருந்து வருகிறது, அல்லது கட்டடம் கட்டும் பணியில் இருப்பவர்களுக்கு வந்துவிடுகிறது, அல்லது ரியல் எஸ்டேட் அதாவது நிலம் வாங்கி விற்பனை செய்பவர்கள் மூலம் வந்துவிடுகிறது. இது எல்லாமே பெரிய பாதிப்பை, நெருக்கடியை தந்தாலுமே கூட ராகுவினுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய ரெக்கு வண்டி, பிவிசி பைப் மற்றும் திரைத்துறைகள் மற்றும் கண்ணில் ஈஸியாக அடையாளம் காட்ட முடியாத ஸ்கேன் போன்ற லேப்களில் இருப்பவர்களுக்கு இந்த ராகு கடக்கும் காலகட்டத்தில் மிகப்பெரிய யோகத்தையும் செல்வாக்கையும் தந்திருப்பதை நடைமுறையில் பார்த்திருக்கிறேன். சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999. அடுத்து வரை எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கிச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற்காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.